மாநாடு பொறுத்தவரை வந்து திமுக உண்மையில் பயமாக தான் இருக்குது. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, இத்தனை கேள்விகள், உண்மையில சொல்லணும்னா திமுக வந்து வெளியில் காட்டுக்களே தவிர ஆனால் உண்மையில பயப்படுது. உதயநிதி அதை பற்றி வந்து கவலையே படல. இப்போ கூட வந்து பிரசிடென்ட் இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. இப்போ ஜஸ்ட் 1 hour பிஃபோர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, அது அவருடைய விருப்பங்க. எல்லா பள்ளிகளும் வந்து இது ஒரு ஈவெண்ட்டாகவே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அன்பில் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியலையா எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயம். ஏன் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸில் சொல்லித்தரலையா, நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லித்தரலையா? திராவிட கட்சிகள் உடைய வாய்ப்புள்ளது. கண்டிப்பாக 2026 தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி சார்பில் நல்லதொரு எதிர்காலம் பாஜக இருக்கின்றது, பாஜக கட்சி இருக்கின்றது. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக ஊடக பிரிவு தலைவர் திரு ரெங்கநாயகலு அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். ஒரே நாடு நேயர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திருமாவளவன் மது ஒழிப்புக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தி அதிமுக அழைப்பு கொடுத்துருக்காரு. தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க சார்? அது மட்டும் அவர் செய்யலைங்க. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த ஜாதி மத ரீதியான பாசிச கட்சிகள் அல்லாத கட்சிகளாக நான் அழைக்கிறேன் என்றார். ஒரு பொதுவான ஒரு விஷயத்துக்கு, நல்லதொரு விஷயத்திற்கு ஏற்கனவே வந்து பாஜக சார்பில் பல போராட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றன. அதில் குறிப்பாக வந்து இவர் அதிமுக அழைக்கிறார் என்றால் 2026 தேர்தலுக்காக முன்னேற்பாடுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக காலங்கள் மாறும், ஆட்சிகள் மாறும். திராவிட கட்சிகள் உடைய வாய்ப்புள்ளது. கண்டிப்பாக 2026 தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி சார்பில் நல்லதொரு எதிர்காலம் பாஜக இருக்கின்றது, பாஜக கட்சி இருக்கின்றது. இதில் இப்போ வந்து திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருக்கார். இந்த நிலையில் அதிமுக அழைப்பு கொடுத்துருக்காரு. கடந்த தேர்தல்களில் திமுகவுக்கு திருமாவளவனுடைய பங்களிப்புங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு, குறிப்பாக வட மாவட்டங்களில். அடுத்து இவர் அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகளை திமுக சந்திக்கும்னு பார்க்குறீங்க? உதயநிதி அதை பற்றி வந்து கவலையே படல. இப்போ கூட வந்து பிரசிடென்ட் இன்டர்வியூவில் பேசியிருக்காரு. ஜஸ்ட் 1 hour பிஃபோர் ஒரே வார்த்தை சொல்கிறாரு, அது அவருடைய விருப்பங்க. ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு அவர் போயிட்டே இருக்காரு அவர். அதனால் வந்து இவராக வந்து அங்கே போய் ஒட்டணும்னு பார்க்குறாரு திமுகவில். அவங்க வந்து இவரை வந்து பெருசாக ஒன்றும் பொருட்டாகவே மதிக்கலை. இது என்னுடைய கருத்து. இப்போ அண்மை காலங்களில் இந்த குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி மாநிலத்தில் ராம்ஸ்டாங் கொலைக்கு பிறகு திரு ரஞ்சித்தா இருக்கலாம், இல்லை அந்த பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த மற்றவர்கள் திருமாவளவன் மீது கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. இது வந்து இப்போ திமுகவுக்கு ஆதரவாக இந்த இயக்குநர்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி பார்க்குறீங்க? அது இந்த சினிமா சம்மந்தப்பட்ட பிரபலங்கள் இவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய ஸ்டாண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். அது வந்து சீசனல் சப்போர்ட்டர்ஸ் சொல்லலாம். திடீர்னு திமுக ஆதரவு சொல்லுவாங்க, திடீர்னு வந்து அதிமுக சொல்லுவாங்க, திடீர்னு வந்து திருமாவளவன் சொல்லுவாங்க. அதனால் வந்து அது பெருசாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை. தமிழ்நாடு பள்ளிகளில் வந்து பாத பூஜை செய்வது அது என்ன மாதிரியான கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம் செஞ்சுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? முதல்ல வந்து நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த நாட்டிலேயே, நம்ம இந்திய திருநாட்டிலேயே அதிகமான கோயில்கள் இருக்கக்கூடிய மாநிலம் எது தெரியுமா? தமிழ்நாடு. நான் சொல்கிறது வந்து ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பூமி. இதில் வந்து சித்தர்கள், அந்த காலத்துடைய சித்தர்கள், ஔவையார், திருஞான சம்பந்தர், இவங்க எல்லோருமே நம் முன்னோடிகள். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்க செய்தி சொன்ன எல்லா தகவலையும் இவங்க வந்து மறைத்து விட்டு புதிதாக இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். தாயைச் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இது தமிழில் சொல்லக்கூடிய வார்த்தை. இதையே வந்து நம்ம ஆசிரியர்கள் அந்த ஸ்கூலில் சொல்லக்கூடிய விஷயம் மாத்ரு தேவோபாவா, பித்ரு தேவோபாவா, ஆச்சாரிய தேவோபாவா சொல்லுவாங்க. முதல்ல தாயை வந்து வணங்குவோம், அதுக்கு பின்பு தந்தையை வணங்குவோம், அதுக்கு பின்பு குருவை வணங்குவோம். இதே விதமாக வந்து எல்லா பூஜையிலும் நம்ம சொல்லக்கூடிய முதல் மந்திரம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. எப்போ ஒரு தனிநபர், ஒரு மாணவன் ஆசிரியரை தெய்வமாக நினைத்து அவர்களுக்கு பணிவுடை செய்கிறானோ,
கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும். ஏனென்று சொன்னால், ஒரு ஆசிரியர் என்றவர் வந்து ஒரு மாணவனை வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஏணி மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஆசிரியருக்கு அந்த ஆசிரியர் நாளன்று பாத பூஜை செய்வது மிகவும் நல்லது. இது வந்து இது தமிழகத்தில் மட்டும் இல்லைங்க. இது வந்து இந்திய அளவிலேயே வந்து சொல்லணும்னா வட இந்தியாவில் வந்து குருவந்தன் சாத்ரான்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கில், நான் சொல்வது லட்சக்கணக்குன்னு நான் சொல்ல வரல, எல்லா பள்ளிகளும் வந்து இது ஒரு ஈவெண்ட்டாகவே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம அன்பில் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியலையா எனக்கு தெரியல. ஆனால் இது வந்து மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயம். பள்ளிகளில் வந்து எப்போ இந்த ஒரு நிகழ்வு நடக்கிறதோ மாணவர்கள் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ இதை தாண்டி வந்து இதெல்லாம் பண்ணலைன்னா என்ன நீங்கள் கேட்கலாம். என்ன நடக்க போகுதுன்னா, நீங்களே பார்த்துருப்பீங்க. ரீசெண்டாக ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் மேலே வந்து கத்தி எடுக்கிறான், திட்டுறான், அடிக்க வரான். அப்போ வந்து ஒரு மாணவனுக்கு அந்த தன்னொழுக்கம் எப்படி எங்கேருந்து வரணும் அது? ஸோ அந்த தன்னொழுக்கம் பண்ணுறது வந்து பள்ளியிலேருந்து வரணும். அது ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயம். அந்த பள்ளியில் படிக்கிற அந்த மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சின்ன வயசுலேருந்து நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். இதே மாதிரி இந்த பள்ளிகளில் வந்து குறிப்பாக ஹிந்து ஆன்மீக நம்பிக்கைகள் வந்து பேசுவது வந்து விமர்சனத்துக்குள்ளாகுது. அதற்கு கடுமையான எதிர்ப்புகள் கிளம்புவதாக பார்க்குறோம். அந்த தமிழ்நாடு அரசும் ஊடகவியலாளர்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்களும் ஹிந்து நம்பிக்கைகளை மட்டும் எதிர்க்கக்கூடிய போக்கு அதிகமாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இது இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. அப்போ அந்த காலத்திலேருந்து பெரியார் அவர்கள் அந்த அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன, நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போயிட்டு இருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பாடப்புத்தகத்தில் வந்து இதிகாச புராணங்கள் வேதங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேருந்து இப்போ எல்லாமே மாறிச்சு. ஏன் வந்து ஒரு சில புத்தகங்களை பார்த்தீங்கன்னா இந்த பிளெட்ஜுன்னு சொல்லுவாங்க, அதையும் எடுத்துட்டாங்க. அதனால் வந்து இவங்க ஒரு கல்விக் கொள்கையில் வந்து அவங்களுக்கு எது வந்து சாதகமாக இருக்கிறதோ, அவங்க அரசியலுக்கு எந்த அளவுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்துகிறதோ அதை வந்து பண்ணுறாங்க. ஆன்மீகத்தை வந்து அரசியல் ஆன்மீகம் சொல்லாமல் வந்து அரசியல் சொல்லிக் கொடுக்குறாங்க. இதே பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் இப்போது இந்த ஆன்மீகம் வந்து திருப்பி சொல்லிட்டு இருக்கா. இது வந்து நம்ம ஹிந்து பள்ளிகள் மட்டுமே இல்லை, எல்லா பள்ளியிலும் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஏன் வந்து கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸில் சொல்லித்தரலையா? நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லித்தரலையா? ஆனால் அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லவில்லை. இது பாடப்புத்தகத்தில் கொண்டு வரல. இப்போ கூட ரீசெண்டாக நடந்த அந்த பிரச்சனையில் வந்து மகாவிஷ்ணு செஞ்சது தப்பு தான். ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயத்தை வந்து பள்ளி பருவத்திலிருந்து மாணவர்கள் கற்றுத்தர வேண்டும். இறுதியாக ஒரு கேள்வி சார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்துவிட்டார். விரைவில் அவங்களுடைய மாநாடு நடக்க இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அது வரவேற்கத்தக்கது தான். விஜய் அவர்கள் அனைவருக்கும் தெரிந்தது தான். 1992 வந்து அவருடைய சினிமா பயணத்தை தொடங்கி இப்பொழுது இந்த கோட் படம் வரை 65 படங்கள் நடித்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் குறிப்பிட்ட இந்த அரசியல் பொறுத்தவரை எப்படின்னா, மக்களோட மக்களாக சேருவதற்கு விஜய் தயாரா? காரணம், ஒரு நடிகருடைய கமர்ஷியல் வேல்யூ பற்றி நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், மந்த்லி வேஜஸ் பார்த்துருக்கோம், வீக்லி வேஜஸ் பார்த்துருக்கோம். இந்த சினிமா நடிகர்கள் பொறுத்தவரை வந்து அவங்களுடைய வருமானம் எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து வாரிசு படம் இருக்குது, கிட்டத்தட்ட 200 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு ஒரு 6 மாதம் கட்டத்துக்கு. அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் ஆக்டர் வந்து அந்த அளவுக்கு இருக்கிறப்போ வந்து இந்த அரசியல்ன்றது ஒரு சேவை. அந்த சேவைக்காக தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி மக்களோடு மக்களாக நின்று மக்களுடைய பிரச்சனைகளை வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து கையாளுவார்ன்றது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த மாநாடு பற்றி பேசியிருக்கீங்க. மாநாடு பொறுத்தவரை வந்து திமுக உண்மையில் பயமாக தான் இருக்குது. அதுக்கு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் வந்து அவங்கள வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு, இத்தனை கேள்விகள் யூஸ்வலாக கேட்பாங்க. ஒரு மாநாடு நடக்கிறப்போ வந்து எல்லாம் கொடுக்கக்கூடியது. ஆனால் அதை வந்து மீடியா வந்து பெரிய லெவலில் ஏதோ விஜயை வந்து இது பண்ணாங்க செஞ்சாங்க. என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடிகர் வந்து ஒரு ட்வீட்டை போட்டால், ஒரு இன்ஸ்டாவில் ஒரு விஷயம் போனால், உதாரணத்துக்கு ரீசெண்டாக ஒரு பாட்டு கூட பார்த்தீங்கன்னா 20 கோடி பேர் பார்த்துருக்காங்க. 20 கோடி பேர் ஒரு பாட்டை. அதனால் வந்து ஒரு நடிகர் சொன்னால் அந்த விஷயத்தை வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து உலகம் ஃபுல்லாக போகக்கூடிய விஷய காலகட்டத்தில் வந்து இவர் அரசியலில் எந்த அளவுக்கு வந்து ஒரு மாறுதல் கொண்டு வர போகிறார், இந்த திமுக ஆட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனை வரும்னு சொல்ல ஒரே ஒரு காரணத்துக்காக வந்து உண்மையில சொல்லணும்னா திமுக வந்து வெளியில் காட்டுக்களே தவிர ஆனால்
உண்மையில பயப்படுது. ஒரே நாடு நேருடன் உங்கள் கருத்துக்களை பயனுள்ளதற்கு நன்றி சார்.